ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். அது என்னமோ தெரியலங்க, இந்த மனோஜ் எது பண்ணாலுமே முத்து போய் அதை போய் மாட்டிக்கிற மாதிரி டேரக்டர் சீன் கிரியேட் பண்ணுறாரு. என்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னா, முத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அரசியல்வாதி இருக்கார்ல, அவரு கால் பண்ணுறாரு. நீ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாங்கணுமா, அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுமா. உனக்கு தான் காரை பற்றி நல்லா தெரியுமே, உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது இருந்தால் அமைச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி தலைவரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக அதே ஸ்பாட்டில் தான் மனோஜ் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு போல். இன்னும் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி அங்கே பில்டப் கொடுத்துட்ருக்காரு மனோஜ். அவர் ஒரு காரை பார்த்து சூஸ் பண்ணிட்டார். அவருக்கு அந்த கார் பிடிச்சிருக்கு. இதையே புக் பண்ணுங்கள், என் ஒய்ஃபை கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாரு. ரோகிணி வந்து சொல்கிறாங்க, கார்லாம் அப்போ வேண்டாம், பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் வர ப்ராஃபிட் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து நம்ம காரில் போனால் தான் கௌரவமாக இருக்கும், ஒரு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா கூட காரில் போனால் தானே நமக்கு மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசி அந்த கார் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ரோகிணி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த தலைவரை கூட்டிகிட்டு முத்து வந்தார்ல, அவருக்கு அதே கார் தான் பிடிச்சிருக்கு போல். அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இந்த கார் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. உடனே தலைவர் ஃப்ரெண்டுக்கு இந்த கார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முத்து கொஞ்சம் போய் பேச சொல்கிறாரு. சரி முத்து வாங்க போகலாம் சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா மனோஜ், சார் இவனுக்கா சார் நீங்கள் கார் புக் பண்ணிருக்கீங்க, இவெல்லாம் ஒழுங்காக கட்டவே மாட்டான் காசை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ரோகிணிக்கு கோவம் வருது. ஏன் முத்து நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கடைசியாக வந்து அந்த சேல்ஸ் பர்சன் தான் சொல்கிறாருன்னா, ஃபுல் கேஷ் இவர் தான் கொடுக்குறாரு, இவருக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மனோஜுக்கு முகமே மாறி போயிடுது, ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ எதுவும் பேச வேண்டாம், நமக்கு ஒரு டைம் வரும், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கடைசியாக அந்த காரை வந்து அந்த தலைவர் ஃப்ரெண்டுக்கே புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு நடுவில் மீனா வந்து அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. அப்போ சத்தியம் வந்து சிட்டி கூட வந்துடுறத பார்த்துட்றாங்க. பயங்கரமாக கோவப்பட்டு போய் சிட்டியை போய் கத்துறாங்க. உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது என் தம்பி கூட சேராதானே, எதுக்கு அவன் கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சத்தியக்கு கோவம் வருது, அவங்க அக்காவை எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ சிட்டி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறாங்க. நம்ம அக்கா தாண்டா பேசுகிறாங்க, விடுடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் சிட்டிக்கு வந்து எப்படியாவது மீனாவை பழி வாங்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. இந்த கார் வரை புக் பண்ணி கொடுத்ததுனால தலைவர் வர பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு போகிறாரு. கண்டிப்பாக அந்த சிட்டி அந்த இடத்துல இருக்க தான் போகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை என்ன வரப்போகுது நம்ம நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.